Hi friends, welcome to Cook with Raji. இன்னைக்கு வீடியோல நான் என்ன செய்ய போறேன்னா இங்க வாங்க காட்றேன். இட்லி எடுத்து வச்சிருக்கேங்க. இது நேத்து அவிச்ச இட்லி. நேத்து வந்து நைட் யாரும் சரியா சாப்பிடல. அதனால இன்னைக்கு இத உப்புமா ஆக்கிரலாம்னு பார்த்துட்டேன். சரி அப்படியே ஏற்கனவே நான் இட்லி உப்புமா போட்டுருக்கேன். பட் இது ரெண்டாவது அது வேற மாதிரி செஞ்சிருப்பேன். இது கொஞ்சம் வேற மாதிரி. ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். அதை வேணா இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன்ல, அதை வேணா நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? வாங்க இது இட்லி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இட்லியை நல்லா பொடி பொடியாக உதுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா பொடி பொடியாக ஊற்றுக்கலாம். பாருங்கள் எல்லாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க. அப்புறம் மல்லிச்செடி, நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தக்காளி, வெங்காயம், அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு. இது வத்தல் தாளிக்கிறதுக்கு. ஒரு சில பச்சை மிளகாவும் போடலாம், ஆனால் வத்தல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வத்தல் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நிறைய எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த எண்ணெயில் போடுற கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் போன வீடியோலையும் அப்போ தான் போட்டிருந்தேன். கருவேப்பிலை நான் எதில் யூஸ் பண்ணாலும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ் பண்ணுவேங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது, நம்ம முடி வளர்ச்சிக்கு நல்லது, முடி கொட்டாது. மெயினாக கருவேப்பிலை நிறையா யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி கருவேப்பிலை பொடியும் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு எந்த குழம்பு வச்சாலும் அந்த தூள் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஃபுல்லாக உதிர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு உதுத்துக்கலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன். கை கழுவியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாகட்டும். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜிஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வடச்சட்டி, இங்கிலீஷில் பேன், தமிழில் வடச்சட்டி. அப்போ அது என்னது? எல்லாத்துக்குமே பேன் தான். பாத்திரம் எனக்கு தெரிஞ்சதுதான். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஓகேங்க, எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன் உப்புமாக்குன்றதுனால. கடுகு பொரிச்சிருச்சுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் எடுத்து வச்ச கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். கரண்டி முதல்ல எடுத்து வைக்கலையா? இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே நிலக்கடலை பருப்பு அதே சேர்த்துக்கலாம். அதே லைட்டாக வறுத்துக்கலாம். மிளகாய் மனம் எப்படி வருது! பச்சை மிளகாய் போட்டால் இந்த அளவுக்கு அந்த வத்தல் ஃப்ளேவர் வராது. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளி 2 போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் பெரிய வெங்காயம் 2 நறுக்கியிருந்தேங்க. ஏன்னா இட்லி எத்தனை இட்லி? 7 இட்லியே என்னமோ 8 இட்லிக்கு இந்த அளவுக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க.
நான் எப்பவுமே சொல்கிறது தான், உப்பு சேர்த்தா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கும். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் தக்காளிக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூனுக்கு அதிகமாக, 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக. தூள் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது, கல் உப்புனா கரையாது இதில். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் இட்லி பொடி சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கிறேங்க. கூடவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த இட்லி பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சது. இது எப்படி அரைச்சேன்னா, பச்சைப்பயிறு சேர்த்து அரைச்சிருக்கேங்க. பச்சைப்பயிறு, எள்ளு, நிலக்கடலை எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கிறேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பொடி எப்படி அரைச்சிருக்கிறேன்னு தேவைப்படுறவங்க பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இட்லி பொடி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், போட்டு சும்மா லைட்டாக ஒரு கிளறிட்டு நம்ம இதை இட்லி சேர்த்துக்கலாங்க. உதுத்து வச்ச இட்லியை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா சூடு வர வரைக்கும் கிண்டிக்கலாங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இட்லி எல்லாம் நல்லா சூடேறி அந்த ஆவி பறந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பா எவ்வளோ நல்ல மனமாக வருது, ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மல்லி இலையை போட்டுக்கிறேங்க. இதையும் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஏன்னா மல்லி இலை வந்து ஃப்ரெஷ் இலை கிடையாது, கொஞ்சம் வாடி போயிருக்கு, அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் காஞ்சி போயிருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து இது கலந்து விட்டுட்டோம்னா, அந்த சூடில் கலந்து விட்டோம்னா அது அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும், அந்த மல்லி இலை ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். பார்த்தீங்களா, நல்லா சூடேறி ஆவி பறக்க வந்துருச்சுங்க. சூப்பராக வெந்து வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதை இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இட்லி மிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. நான் ஒவ்வொரு நாள் இட்லி உப்புமா செய்கிறதுக்காகவே இட்லியை அதிகமாக அவிச்சு வச்சுருவேன். அப்பா ஆவி பறக்க இருக்குது பாருங்க, எப்படி வருது தெரியுதா வீடியோவில்? சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், சூப்பராக இருக்குன்னு எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சும்மா பேச்சுக்காக சொல்கிறது இல்லைங்க, நிஜமாகவே நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் எதுனாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை பார்க்குறேங்க. பாய். அப்படியே மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பாய்.